ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சொற்ப காலமான இந்த உலக வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் அனைவருக்கும் இக்காலகட்டத்தில் பெருகி வருகின்றன. உடல் நலம், பணம், பொருள் போன்றவைகளுக்காக அல்லல் படுகின்றோம், கடினமாக பாடுபட்டு உழைக்கின்றோம். அவை சொற்ப காலமான இந்த உலக வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் அனைவருக்கும் இக்காலகட்டத்தில் பெருகி வருகின்றன. உடல் நலம், பணம், பொருள் போன்றவைகளுக்காக அல்லல் படுகின்றோம், கடினமாக பாடுபட்டு உழைக்கின்றோம். அவை நமக்கு போதுமான அளவில் முழுவதும் கிடைக்காத பொழுது மிகவும் சோர்வடைகின்றோம். தேவனிடம் உலக சம்பந்தமான விஷயங்களுக்காக பல சமயங்களில் வேண்டுதல், பிரார்த்தனை, ஜெபம் செய்கின்றோம். சில நேரங்கள் அவற்றில் சிற்சில ஜெபங்கள், பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன, சில கைகூடாமல் போகின்றன. புதிய ஏற்பாடு மத்தேயு 21-22 வசனங்களில் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவற்றை கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெறுவீர்கள் என்று தேவன் இயேசு கிறிஸ்து உரைக்கின்றார். நமது வியாதிகள் குணமாவது மட்டுமின்றி நமது பொருள், பண தேவைகள், ஆசை, வீடு, வாகனம் போன்ற உலக வாழ்வுக்கான ஆதாயங்களும் ஜெபத்தினால் கைகூடும். அவற்றை நாம் எப்படி அடைவது, அதற்குண்டான வழியை புதிய ஏற்பாடு பிலிப்பியர் 4:6 வசனங்களில் நமக்கு புனித பவுல் தெரியப்படுத்துகின்றார். நீங்கள் யாதொன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திலே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். நமக்கு வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் நமது விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் அவற்றை பெற்றுக்கொள்வோம் என்று எவ்வளவும் சந்தேகப்படாமல் கடவுளை விசுவாசித்து நம்புதல் வேண்டும். மார்க்கு 11:24 நாம் ஜெபத்திலே கேட்பது உறுதியாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவற்றை கேட்டுக்கொள்வீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்கிறார். இதேபோல் கேட்கிறவன் எவ்வளவு பெற்றுக்கொள்கிறான். லூக்கா 11:10 என்ற வசனமும் பைபிளில் உள்ளது. அப்படியானால் நாம் எதை வேண்டுமானாலும் தேவனிடத்தில் ஜெபம் மூலமாக விண்ணப்பிக்கலாமா என்று வினாவினால், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 வசனம் இதை உறுதிப்படுத்துகின்றது. எவை நமக்கு கிடைக்காமல் போகின்றன? நம்முடைய விசுவாசமின்மையாலும், அவநம்பிக்கையாலும், கொலைபாதகத்தினாலும், புத்தியின் வஞ்சக எண்ணங்களினாலும், பொறாமை உள்ளவர்களாயிருந்து செய்யும் கலவரமான காரியங்களினாலும் நாம் ஜெபம் செய்து வேண்டிக் கொள்வது நமக்கு அடைய கிடைக்காமல் போகின்றது. நாம் யோவான் 15:7 இயேசு கிறிஸ்து கூறியபடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். லூக்கா 11:9. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நமக்கு தேவையானதை ஜெபத்தில் கேட்டு அவை கிடைக்கும் என்று விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.